அன்று ஒரு நாள் கமலா மிகக் களைப்பாக சிறு கிராமம் ஒன்றிற்கு காய்கறி விற்க சென்று கொண்டிருந்தாள். அங்கு நடந்த நிகழ்வுகளை காண்போம். ஏம்மா காய்கறி கமலா, இங்க வாமா, எனக்கு கொஞ்சம் காய்கறி கொடுத்துட்டு போமா. ஏம்மா கட்டு கீரை எவ்வளவுமா? 4 கட்டு 10 ரூபாய்மா கீரை. 4 கட்டு 10 ரூபாவா? 4 கட்டு 5 ரூபானா கொடுத்துட்டு போமா. 10 ரூபானா வேணாமா? சந்தையில போய் கூட வாங்கிப்போமா. இல்லம்மா, கட்டுப்படி ஆகாது. இல்லம்மா, 10 ரூபாய்க்கு வேணா 3 கட்டு தரேம்மா, 4 கட்டு வராதுமா. இல்லம்மா, 10 ரூபானா எனக்கு வேணாம். 5 ரூபானா 4 கட்டு கொடுத்துட்டு போ. என்ன சொல்ற நீ? களைப்பாக இருந்த கமலா 5 ரூபாய்க்கு 4 கட்டுக் கீரைகளை பாட்டியிடம் கொடுக்கின்றாள். சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. திரும்பிச் செல்லும்போது கமலா தடுமாறி கீழே விழுகிறாள். ஏம்மா காலையில எதுவும் நீ சாப்பிடலையா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் மயக்கம் போட்டு கீழே விழுகுற? இல்லம்மா, நான் வீட்டுக்கு போய்க்கிட்டா கஞ்சி வச்சு குடிக்கணும்னு இருந்தேம்மா. ரொம்ப களைப்பா இருந்துச்சு, அதுதான் தடுமாறி நான் கீழே விழுந்துட்டேம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்வுகளை பார்த்த பாட்டியின் பேரன் பாட்டியிடம் கேள்வி கேட்கிறான். பாட்டி, 5 ரூபாய்க்கு நீங்க பேரம் பேசுறீங்க. இப்போ உணவு முடியலன்னு 6 இட்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு இட்லி 5 ரூபா வச்சா கூட 30 ரூபாய்க்கு இட்லி கொடுத்துருக்கீங்க. என்ன பாட்டி? சரவணா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்போதுமே சரி, வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது, தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத நீயும் செய்யணும், சரியா? இவ்வாறான பாட்டியின் வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது என்ற சொல் அனைவர் மனதும் நெகிழ்ந்தது.